पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத கிரக பயிற்சி 2025 ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சோசியத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைய உள்ளார். சனி பகவான் வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறது அதன் வீரியத்தை அதிகரிக்கும் என்கிறதுனால சனி வக்கர பயிற்சி முக்கியத்துவம் பெறுது. அதோடு சூரியன் கடகராசிக்கு போகிறாரு, செவ்வாய் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆடம்பர சுக வாழ்க்கை அளிக்கும் சுக்கிரன் ஜூலை மாதத்தில் ரிஷபராசியில் உள்ள நிலையில் மிதுனத்துக்கு போகிறாரு. ஜூலை மாத கிரக பயிற்சிகள் காரணமாக சில ராசிக்காரவங்க குறையாத அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வாங்க என்கிறாங்க. ஜூலை மாதத்தில் 2025 ஆண்டு கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், ஜென்மராசியில் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கையினால் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். ஆயினும் மிதுனத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால பண பற்றாக்குறை ஏற்படாமல் அவர் பார்த்து கொள்வார். அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கக்கூடும். குழந்தைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது மகிழ்ச்சியை அளிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவுடன் வித்யாகாரகனான புதன் இணைந்திருக்கிறதே இதற்கு காரணம். சனி ராகு ராசியில் சேர்ந்திருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான சரும உபாதைகளும் அடிக்கடி சோர்வும் ஏற்படக்கூடும். கூடிய வரையில் கடின உழைப்பையும் கற்பனையான கவலைகளையும் தவிர்ப்பது அவசியம். நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகளில் நல்ல வரன் அமைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நிலவும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சுன்னா சாதகமான தீர்ப்பு கிடைக்குமுங்க. அடுத்தது உத்தியோகம். சனி மற்றும் ராகுவை குரு பகவான் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துறதுனால மேல் அதிகாரிகளின் ஆதரவு மனநிறைவை அளிக்கும். அன்றாட கடமைகளில் மனதை முழுமையாக செலுத்த முடியும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா சிறு பதவி உயர்வு ஒன்று கிடைக்கிறதுக்கும் சாத்தியக்கூறு இருக்குதுங்க. குறிப்பாக வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு சலுகைகள் கூட. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு உகந்த வேலை கிடைக்கும். குடும்பத்தில் மனதை வருத்தி வந்த பண பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிக்கும். நல்ல காலம் பிறந்துள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அடுத்தது தொழில் வியாபாரம். சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக அமைந்திருக்கிறதை கிரக நிலைகள் குறிப்பிட்டுது. எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்கும். உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள இந்த மாதம் மிகவும் ஏற்றது. பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை முழுமையாக அடைத்து நிம்மதி பெற ஏற்ற மாதம் இந்த ஜூலை மாதம். புதிய வியாபாரம் கிளைகள் துவங்குவதற்கும் கிரக நிலைகள் சாதகமாக சுபபலம் பெற்றுள்ளன. அடுத்தது கலைத்துறையினர். சுக்கிரன் மற்றும் கலைத்துறைக்கு தொடர்புள்ள பிற கிரகங்களும் அனுகூலமான பாதைகளில் வலம் வருவதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் வருமானமும் செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா வெளிநாடு போயிட்டு அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறும் இருக்குதுங்க. அடுத்தது அரசியல் துறையினர். சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. ஆயினும் ஜென்மராசியில் சனி ராகு சேர்ந்திருக்கிறது கட்சியில் மறைமுக எதிர்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறதை எடுத்துக்காட்டுது. கட்சியில் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேணாம். உயர்மட்ட தலைவர்களுடன் அடிக்கடி தொடர்பு கொள்வது உங்கள் எதிர்காலத்துக்கு உதவும்.
உயர் பொறுப்பில் உள்ள அதிகாரி ஒருவரின் தொடர்பு உங்கள் அரசியல் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக நிற்க உள்ளது. மாணவ மாணவியர், கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் கல்வியில் மனம் தீவிரமாக ஈடுபடும். தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று திகழ்வீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போயிட்டு உயர்கல்வி பயிலும் வாய்ப்பும் வசதியும் கிடைக்குமுங்க. அடுத்தது விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதை வயலை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். தென்றலில் தவழும் காற்றும் செடித்து வளரும் நெற்கதிர்களும் எடுத்துக்காட்டு. வருமானம் உயரும். உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற மாதம்தான் இந்த ஜூலை மாதம். பெண்மணிகள், கடின உழைப்பினாலும் குடும்ப கவலையினாலும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்பதை ஜென்மராசியில் நிலை கொண்டுள்ள சனி ராகு கூட்டு சேர்க்கை எடுத்துக்காட்டுது. குரு பகவானின் சுப பார்வை எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படும் என்பதையும் உணர்த்துகிறது. வேலை பார்த்து வரும் பெண்மணிகள் தங்களது அன்றாட பணிகளில் பொறுப்புகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். இது தவிர சக ஊழியர்களுடன் பழகுவதிலும் அவரவரது குடும்ப பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதையும் எச்சரிக்கையுடன் இருக்கிறது முக்கியம். புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு அவங்கள் மனசுக்கு பிடித்த வேலை கிடைக்கும். ஆயினும் அதில் மன திருப்தி இருக்காது. இருப்பினும் ஏற்றுக்கொள்வது நல்லது. அடுத்தது அறிவுரை. கூடிய வரையில் கடின உழைப்பும் கற்பனையான கவலையையும் நேரங்கட்ட நேரங்களில் உண்பதையும் தவிர்ப்பது அவசியம். பொதுவாகவே குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் தங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதில் முழு கவனம் செலுத்துவதில்லை. இத்தகைய மனப்பான்மையை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை ஜோதிடம் வற்புறுத்தி கூறுது. அடுத்தது பரிகாரம். வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றிற்கு தவறாமல் சென்று தீபத்தில் சிறிதளவு பசுனை அல்லது எள் எண்ணெய் சேர்த்துவிட்டு தரிசித்து வருவது உடல் நலனை பாதுகாத்து கொள்ள உதவும் என்பதை மிக பழமையான ஜோதிட கிரந்தங்கள் விவரித்து சொல்லுதுங்க.